ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமோவாக பார்க்கலாம் வாங்க. ஆறுமுகம் ஃபுல் போதையில் இருக்கிறதுனால நான் சித்தர்ன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சிவா ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ரூமில் படுக்க வச்சுட்டு ஒரு மாதிரி ரூமில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் சிந்து வருவாங்க சிவாவோட ரூமுக்கு. டாக்டர்னு வாங்க, சிந்து இவ்வளோ நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்றாங்க. என்ன டாக்டர் யோசிக்கிறேன்றாங்க. ஆறுமுகம் ஃபுல்லாக குடிச்சிருக்கான்றாங்க. அவனை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சிந்து எனக்குன்றாங்க. அவனுடைய வாழ்க்கை எப்படி அழிச்சு பைரவியும் இனிமேல் ஆறுமுகத்தை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா ஆறுமுகம் பண்ணது சின்ன விஷயமா சொல்லு, எவ்வளோ பெரிய தப்பை வந்து ஆறுமுகம் பண்ணியிருக்கான்றாங்க. கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டு மன்னிக்கவே மாட்டா பைரவின்றாங்க. பைரவிக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணியிருக்கான். ஆறுமுகம் பண்ணது சரின்னு சொல்ல வரல, தப்பு தானே. அவன் உண்மையிலேயே வந்து பைரவியை காதலிக்கிறான், அவ்வளோக்கு அவ்வளோ நேசிக்கிறான். ஆனால் அந்த பைரவிக்கு எப்படி புரியுறதுன்னு தெரியல. ஆமாம் டாக்டர், நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன்றாங்க. பாவம் ஆறுமுகத்தை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. பைரவி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் எப்படி நினைச்சு பார்ப்பாருன்றாங்க. ஏன்னா இதுலயே குடிச்சு குடிச்சு அவரோட உடம்புக்கு எடுத்து இன்னும் மோசமான நிலைமைக்கு ஆயிடுவாரோன்ட்டு பயமா இருக்கு. எனக்கும் அதே கவலை தான் சிந்துன்றாங்க. நீ ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இசக்கியை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. மகா இருந்துட்டு வீட்டில் நடந்த விஷயத்த சொல்லவும், அந்த குடும்பத்தில் அப்படிதாக்கா நடக்கணுன்றாங்க. என்ன வீட்டை விட்டு துரத்துனாங்க, உன்னையும் துரத்துனாங்களக்கா, அதுக்கெல்லாம் சரியான பாடம் தான்க்கா அதுன்றாங்க. ஆனால் இசக்கி இன்னும் அந்த அன்னபூரணி குடும்பம் அனுபவிக்கணும்டான்றாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே சித்திரவதத்தை அனுபவிச்சு அவங்க ஒவ்வொரு நொடியும் சாகணுன்றாங்க. அந்த மாதிரி பண்ணணுன்றாங்க. அக்கா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களை சந்தோஷமா இருக்க விடாதுக்கா, மரண அடியே கொடுக்க அவங்களுக்குன்றாங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் சரியா வரும்ன்றாங்க. கவலைப்படாத இசக்கி, நம்மள எல்லாம் கஷ்டப்படுத்தினதுக்கு மொத்தமாக சேர்த்து அக்கா நான் கொடுத்துட்றேன்டா அப்படின்ற மாதிரி மகா பிளான் பண்றாங்க. அடுத்து மகா என்னெல்லாம் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்த போறாங்கன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.